வணக்கம். நம்ம இன்னைக்கு லைனிங் கிளாத் ஜாக்கெட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம கட்டிங் வீடியோ பார்த்துட்டோம். அதை பார்க்காத நீங்கள் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் போட சொல்கிறேன், போய் பாருங்கள். இப்போ ஸ்டிச் பண்ண ஆரம்பிப்போம். நம்ம எப்போவுமே எப்படி தைக்கிறோம் அதே மாதிரி தான், ஆனால் கழுத்தை மட்டும் இதில் அடித்து திருப்பிக்கலாம். கழுத்து பீஸ் கொடுக்க வேண்டியதில்லை. அவ்வளோதான். இது மாதிரி அடிச்சிங்க. நீங்கள் பிகினர்ஸ்ன்றதுனால முடிஞ்சால் 2 ஓட்டு கூட ஓட்டிங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த பிசுறு கொஞ்சம் மாதிரி ஏற்றி விட்டிங்கன்னா நறுக்கி விடும்போது கழுத்து பீஸில் உள்ள கொஞ்சம் கனம் கிடைக்கும். அதனால் இந்த மாதிரி 1/2 இன்ச்சு ஏற்றி விட்டு மாதிரி பிசுரை நறுக்கி விட்டுக்கோங்க. நறுக்கி விடும்போது உள்ள நமக்கு கழுத்து பீஸ் கொஞ்சம் கனமாக இருக்கும். பக்கத்தில் பில்லோ மாதிரி குட்டியாக தைச்சி வச்சுக்கோங்க அந்த ஊசியை இன்சர்ட் பண்ணுறதுக்கு. அப்படியே எடுத்து விட்டு நல்லா ஒரு படிமான தையல் இதில் போட்டுற வேண்டியதான். அவ்வளோதான். ஃப்ரண்ட் நெக் ரெடி ஆகிட்டு அடுத்து பேக் நெக்கு. படிமான தையல் போடும்போது நல்ல பக்கமே வச்சுக்கோங்க. இன்னொரு தையல் பின்னாடியே போட்டுக்கோங்க. அப்பதான் கழுத்து கனம் கொடுக்கும், பிரியாது. நம்ம இப்போ இடுப்பட்டி ரெடி பண்ணுவோம். இது குறிக்கிறோன்னா இந்த பக்கத்தை வச்சுருவோம் மாற்றி, இல்லைன்னா இந்த பக்கத்தை வச்சுருவோம். அது மாறிடும். அப்போது நீங்கள் இப்படி குறிக்கிறப்போ அது மாறாது. ஏன்னா நம்ம அளவெடுத்து தைக்கல, நீங்கள் பிகினர்ஸ்ன்றதுனால ரஃப்பாக தைச்சிட்டு திரும்ப தான் அளவெடுக்க போகிறோம். அதனால நீங்கள் அப்படி இப்படி தைச்சிட்டு குறிச்சிட்டு தைக்கும்போது பக்கம் மாறாது. இடுப்பட்டி குறிக்கும்போது அப்படியே இதோட ரைட் சைடு எடுத்து கரெக்டாக எந்த பக்கம் நமக்கு முன் பக்கத்தை முன் சைடு வச்சு அப்படியே குறிச்சுக்கிறோம். இந்த ஓரத்தை இந்த பக்கம் குறிச்சுக்கிறோம். இப்போ நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் பீஸை ரெடி பண்ணிக்குவோம். இந்த கழுத்தை போட்டு திருப்புற வரைக்கும் தாங்க லைனிங் கிளாத்துக்காக மெனக்கிடணும். மற்றபடி எப்போவுமே ஆஸ் யூசுவல் நார்மல் கட் ஜாக்கெட் எப்படி தைக்கிறோமோ அதே மாதிரி தான். கிராஸில் வேணும்னா நம்ம கிராஸ் கட் ஜாக்கெட் போட்டோம் இல்லையா, அதே மாதிரி வெட்டிக்க வேண்டியதான். இது ஸ்ட்ரைட் ஜாக்கெட் தான். இதையுமே ஃபோல்டர் பண்ணலாம். நீங்கள் பிகினர்ன்றதுனால இதை மூட்டும் போது என்னாகும், இந்த இடத்துல லைட்டாக சுருக்கம் வரும். இப்படி ஃப்ரீயாக விட்டிங்கன்னா அது அட்ஜஸ்ட் ஆகிக்கும், சுருக்கம் விழாது, லைனிங் இதோட ஒட்டிக்கும். திரும்ப திரும்ப தைச்சி பாருங்க, தையல் வரும். கஷ்டமாக இருக்குது வரமாட்டேங்குதுன்னு விட்டுட்டிங்கன்னா வராது. அஞ்சு இன்ச்சு எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் டாட்டு இந்த பிள்ளை குச்சி போல தான் இருக்கும், அதனால 5 இன்ச்சு போதும். அஞ்சு இன்ச்சுன்னா இந்தண்ட 2.5 இன்ச்சு, இந்தண்ட 2.5 இன்ச்சு. அங்கே என்ன எடுத்தீங்களோ அதே தான். இதுக்கான டிஸ்டன்ஸு 2.5 இன்ச்சு, இந்தண்ட 1 இன்ச்சு, இந்தண்ட 1 இன்ச்சு. அதே தான் இந்த பக்கமும். இந்த இடம் தான் நம்மளோட பாயிண்ட்டு. இதுலேருந்து 2.5 இன்ச்சு, இந்தண்ட 1 இன்ச்சு, அந்தண்ட 1 இன்ச்சு. அதே ஃபேட்டாக இருந்தாங்கன்னா இதோட சைஸ் 3, இதோட சைஸ் 3 டாட்டின் அளவு, ஃபர்ஸ்ட் டாட்டின் அளவு
செகண்ட் டாட்டின் அளவும் அதே மாதிரி தான். இங்கே இந்த 3, அந்தண்ட ஒரு 1.5, அந்தண்ட ஒரு 1.5. அது எப்படின்னா 12 இன்ச்சு அகலம் வருது இல்லையா, அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் டாட்டை பிடிச்சிப்போம். யாராவது என் வீடியோ பார்த்துட்டு தச்சு பார்க்குறீங்களா? தச்சு பார்த்தீங்கன்னா எது புரியலை எது புரியுதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. முயற்சி பண்ணி பாருங்க. வேற எதுவும் வீடியோ வேணும்னா கேளுங்க, இல்லை உங்களோட அகலம் என்னன்னு சொல்லுங்க. அதுக்கு தக்க நான் மெஷர்மெண்ட் உங்களுக்கு போட்டு விடுறேன். நான் என்னோட தைக்கிற டைமை உங்களுக்கு மிச்சப்படுத்தி தான் சொல்லி கொடுக்குறேன். அதனால யாராவது யூஸ்ஃபுல்லாக கற்றுக்கிட்டீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம 3வது டாட்டுக்கு எப்பயும் அளவு கிடையாது. இந்த 2 டாட்டையும் ஒன்றா பிடிச்சிக்கோங்க. இதுலேருந்து கிடைக்கிற அந்த ஷார்ப்பு தான் 3வது டாட்டு. இல்லையா இதை இப்படி ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. இதுலேருந்து வர டாட்டு தான் இது. இந்த இடத்தையும் இப்படி சரி பார்த்துக்கணும். சமமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, இப்படி ஒன்றா இருக்கணும் இந்த 2 எட்ஜஸ். வச்சுட்டு எப்போவுமே இது 2ம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படி கூட குறைச்சிருந்ததுன்னா இந்த டாட்டில் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதை மட்டும் சரி பார்க்கக்கூடாது, இதையும் சரி பார்க்கணும். இல்லைன்னா முதுகு மடிக்கும் போது நீங்கள் முன்ன பின்ன வந்துடும். இப்போ சமமாக இருக்கு, அவ்வளோதான். நம்ம அடுத்தது உள்பட்டி வெளிப்பட்டி வச்சுருவோம். ஃபஸ்ட்டு உள்பட்டி வைப்போம். உள்பட்டி வைக்கிறதுல இப்படி மடக்குறீங்க இல்லையா, இது முன்ன பின்ன வரும். அதுக்கு ஒரு ஈஸி ட்ரிக் சொல்கிறேன் பாருங்க. இப்படி ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க. இந்த பட்டியோட அளவை இப்படி சரி பார்த்துக்கோங்க. இப்படி மடக்கிக்கோங்க. இந்த மிச்ச கிளாத்தை இங்கே மடக்கிக்கோங்க. இதையும் இந்த பக்கமே வாங்கி மடக்கிட்டோம், இதையும் இந்த பக்கமே வாங்கி மடக்கிட்டோம். இப்படி நீங்கள் திருப்பும் போது இது இப்படி நல்லா அழகாக மடங்கிக்கும். பிகினர்ஸ்க்காக சொல்கிறேன், அவங்களுக்கு இப்படி மடக்க சிரமமாக இருக்கும். உள்ளே விட்டு தைக்கும்போது இது ஈஸியாக இருக்கும். இப்படி ஒரு படிமான தையல் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். அப்படியே மடக்கிக்கோங்க. அவ்வளோதான். ஈஸியாக ஒரு உள்பட்டி தையல். ஆம்கோல் 2ம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. முன்ன பின்ன இருந்ததுன்னா சரி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதில் இதோட சைடை வச்சு நம்ம ஒயர் கலந்துக்கிறோம். அதாவது ஃப்ரண்ட் பீஸ் அளவுக்கு பேக் பீஸ் ஹைட்டையும் கரெக்ட் பண்ணிக்கிறோம். குறிச்சிட்டு இந்த இடத்துல ஒரு வீ கட் கொடுத்துக்கோங்க. 2 பக்கத்தையும் தனித்தனியாக பார்க்க வேண்டியதில்லை. அவ்வளோதான். இப்போ இதை அப்படியே மடித்து வச்சு அடிச்சிடுவோம். இதுக்கும் வேணும்னா ஊசியை வச்சு நீங்கள் இந்த இடம் 3 இடத்துல குத்திக்கிட்டு அப்புறமா அடிங்க. இப்போ இந்த ஷோல்டருக்கு நேராக இப்படி ஷோல்டரை மடிச்சுட்டு கூட கனெக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு பேக் டாட், முதுகு டாட்டு, அரை இன்ச்சில் பிடிச்சிங்கன்னா அரையும் 1 கணக்காயிடும். அவ்வளோதான். பேக் சைடு ரெடி ஆயிடுச்சு.
அப்படியே தூக்கி வச்சு ஷோல்டர் ஜாயின் போட்டுற வேண்டியதான். இந்த ஷோல்டர் ஜாயின்ல பிசுறு தெரியாம இருக்கணும்னா இப்படி நல்ல பக்கம் ரெண்டையும் வச்சு இப்படி ஒட்டுல ஒரு அடி அடிங்க, ஒட்டுல அடிங்க. அடிச்சுட்டு இப்படி சரி பண்ணிட்டு பிசுறு இல்லாம வெட்டிடுங்க. வெட்டிட்டு இப்படி அடிச்சிட்டிங்கன்னா இந்த பிசுறு வந்து வராது நமக்கு. இல்லைன்னா அது வேற கரைஞ்சி கரைஞ்சி ஷோல்டர் ஓப்பன் ஆயிடும். ஒட்டுல ஜாயின் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஷோல்டர் நம்ம ஒட்ட அளவை விட குறைஞ்சி போயிடும், அப்புறம் நெக்கு சின்னதா போயிடும். அவ்வளவுதான். அடுத்தது நம்ம கையை ரெடி பண்ணிட்டு கை ஜாயின் பண்ண வேண்டியதான். ஜாயின் பண்ணிட்டு நம்ம படிமான தையல் போடும்போது லைனிங் கிளாத் மேல போடுங்க. இதே மாதிரி இந்த கையை ரெடி பண்ணிக்குவோம். ஓகே, இப்போ நம்ம ரெண்டு கையும் ரெடி பண்ணிட்டோம். ரெண்டு கையும் கரெக்டா இருக்கான்னு சரி பார்த்துக்கணும். இந்த மாதிரி ரெண்டையும் சமமா எடுத்து வச்சு ஒரு வீ கட் கொடுத்துக்கோங்க. இந்த நேர் மாறாம இருக்கணும். இதுல பஃப் ஸ்லீவ்ன்றதுனால இங்கேருந்து அடிச்சுட்டு வரேன், இல்லைன்னா இங்கேருந்து அடிச்சுட்டு போகணும். இந்த மாதிரி ஊசி ஏதாவது வச்சுக்கோங்க, புக் தைக்கிற ஊசின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி பெரிய ஊசி இருந்ததுன்னா வச்சுக்கோங்க. உங்களுக்கு பஃப் வைக்க பிகினர்ஸ்ன்றதுனால சொல்றேன், ஈஸியா இருக்கும். இந்த நேர் வந்து இதை தாண்டக்கூடாது. கரெக்டா நேர்கிட்ட அந்த ஷோல்டர் ஜாயிண்ட் அந்த நேர் வந்துடணும். இங்கேருந்து வச்சு பார்த்துக்கோங்க. பஃப் பாருங்க எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குன்னு. இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க, இதே மாதிரி க்யூட்டாக வரும் பஃப்பு. அந்த கை ரெடி பண்ணுவோம். ஓகே, இப்போ நம்ம ரெண்டு கையும் ஜாயின் பண்ணியாச்சு. பஃப் க்யூட்டாக வந்துருச்சு. இப்போ நம்ம சைடு ஜாயின் பண்ணுவோம் அளவு பார்த்து. நம்ம இடுப்பட்டி ஜாயிண்டில் இப்படி அளவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக எவ்வளோ அந்த அகலம் தேவைப்படும்ன்றது தெரிஞ்சிடும். நம்ம அந்த எஜ்ஜை மட்டும் பார்த்தோம்னா சம்டைம் அகலம் பார்த்தாம நெஞ்சு மூச்சிட முடியாமல் இருக்கும். இந்த வளைவை பார்க்குறப்போ உங்களுக்கு அந்த பிரச்சனை வராது. அந்தந்த பட்டிக்கு நேரம் அந்தந்த வீக்கெட் பட்டினா வீக்கெட் பட்டியே வச்சுக்கோங்க. அகலத்தை இது மாதிரி குறிக்கும் போது கிராஸாக மடக்கிடக்கூடாது. இந்த ஒட்டில் போனீங்கன்னா கிராஸாக போய்டும், கொஞ்சம் இப்படி மடக்கி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இதுலேருந்து நமக்கு இந்த நேருக்கு வந்துடணும் தையல். இதே மாதிரி அந்த பக்கத்தையும் குறிச்சிக்க வேண்டியதான். ஓகே, இப்போ நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம இந்த அளவு ப்ளவுஸ் வச்சு இடுப்பின் சுற்றளவும் கையின் சுற்றளவும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துப்போம். அவ்வளோதான், இடுப்பின் சுற்றளவு கரெக்டாக இருக்குது நமக்கு. கையின் சுற்றளவும் பார்த்துப்போம். ஃபைனல் டிசிஷன் இதுதான். கையின் சுற்றளவும் இடுப்பின் சுற்றளவும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்தோம்னா முடிஞ்சு. ஏன்னா பாக்கி எல்லா அளவும் இதில் உள்ளதே தான் அடாப்ட் பண்ணி தைச்சிருக்கோம். ஓகே, இப்போ நம்ம ப்ளவுஸ் ரெடி. இதுக்கு ஒரு குட்டி நாட் ரெடி பண்ணிக்குவோம். ஓகே, இப்போ நாட்டுக்கு நம்ம கிளாத் நறுக்கிக்குவோம்.
இந்த மாதிரி சதுரமான பீஸ் நறுக்கிக்கோங்க. எவ்வளோ வேஸ்ட் பீஸ் இருக்கோ அதுக்கு தக்க நறுக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு தான் இருக்குன்னா இதே அளவுக்கு சமமான துணியாக நறுக்கிக்கோங்க. பெருசாக இருந்தால் இது மாதிரி பெருசாக நறுக்கிக்கோங்க. நறுக்கிட்டு இப்படி சமமாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். இந்த மூளையும் இந்த மூளையோட ஒன்றா வைங்க. வைக்கிறச்ச இப்படி எக்ஸ்ட்ரா பிசுறு வருது இல்லையா, அதை கட் பண்ணி விட்டுருங்க. ஒன்றையும் சமமாக டேப் வச்சு அளந்துட்டு இருக்க வேணாம். ஏன்னா இப்போ அடுக்கு நாட்டெலாம் நிறைய வெட்டணும். இந்த மாதிரி சமமாக வெட்டி எடுத்துக்கோங்க. வெட்டி எடுத்துட்டு இதில் நான் பெருசாக லேஸ் ஒர்க் ஒன்றும் பார்க்கல இல்லையா, ஏன்னா ஜாக்கெட்டே பளபளன்னு இருக்குது, அதனால் லேஸ் ஒர்க் பார்க்கல. இந்த குஞ்சத்துக்கு மட்டும் இந்த மாதிரி லேஸ் வைப்போம். இந்த மாதிரி டபுள் கிளாத்தாக எடுத்துக்கோங்க. இல்லைன்னா உள்ள லைனிங் கிளாத் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி கரெக்டாக சமமாக இப்படி மடிச்சுக்கோங்க. இந்த மூளையும் மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இதில் இப்படி லேஸை வச்சு அப்படியே அடிக்க போகிறோம். அவ்வளோதான். இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை குஞ்சம் வேணுமோ அத்தனை குஞ்சம் ரெடி பண்ணிக்கோங்க. இதெல்லாம் 10-15 கூட வைக்கிறாங்க. நம்ம அதை பற்றி நிறைய வீடியோவும் போட்டிருக்கோம். கொத்து நாட்டு, நியூ மாடல் நாட்டு எல்லாமே போட்டிருக்கோம். நாட் டிசைன்லாம் உங்களோட ஷார்ட்ஸில் இருக்குது, போய் பார்க்குறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி எத்தனை வேணுமோ அதில் ரெடி பண்ணிக்கோங்க. நான் ஒரு பக்கத்துக்கு 3 ரெடி பண்ணியிருக்கேன். இப்படியே வச்சு மொத்தமாக கூட நீங்கள் அடிக்கலாம். அது ஒரு மாதிரி பெருசாக இருக்கும். குட்டி குட்டியாக அடிக்கிறனாலும் அடிக்கலாம். இதுக்கு மேட்சிங்காக சில்வர் நாட்டு, சில்வர் ஜரி. அவ்வளோதான். இந்த எட்ஜ் இப்படி லைட்டாக மடக்கி கொடுத்துக்கோங்க. அப்பதான் பிசுறு நீட்டிட்டு இருக்காது. மாதிரி பிசுரை கரெக்டாக வெட்டி விடுங்க, இல்லைன்னா திருப்பி திருப்பி நிற்கும். இப்போ நமக்கு ஜிமிக்கி மாதிரியே இருக்கு இல்லையா, இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்குவோம். இதே மாதிரி அந்த பக்கத்தையும் ரெடி பண்ணிக்குவோம். இப்போ இந்த ஷோல்டர் ஜாயின்ட்லேருந்து பக்கத்தில் இப்படி வைக்காதீங்க. கொஞ்சம் நல்லா ஒரு 2 இன்ச்சு இல்லை ஒரு 2.5 இன்ச்சு தள்ளி வச்சு ஜாயின் பண்ணிடுங்க. ரெண்டையும் சமமாக வச்சுக்கோங்க. வச்சு குறிச்சிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு நேரம் வச்சு ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ நம்ம தைச்சு முடிச்சாச்சு. நம்ம வந்து நார்மல் ஜாக்கெட்டு, கட் ஜாக்கெட் எப்படி அளவெடுக்கிறது, தைக்கிறது, அப்புறம் கிராஸ் கட் ப்ளவுஸ் எப்படி அளவெடுக்கிறது, தைக்கிறது, வெட்டுறது எல்லாமே பார்த்துட்டோம். லைனிங் ப்ளவுஸும் பார்த்துட்டோம். அடுத்து என்ன வீடியோ போடணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள், போடுவோம். நன்றி. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்.